विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। हरिहरसुतनय्यन अय्यप्प स्वामिये शरणमय्यप्पा। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम शबरगिरिनिवासः सर्वलोकैकपूज्यः नतजनसुखकारी नम्रहस्तापहारी त्रिदशदितिचेत् सेव्यः स्वर्गमोक्षप्रदाता हरिहरसुतदेवः सन्ततं शंतनोतु। लोकवीरं महापूज्यं सर्वरक्षाकरं विभुं पार्वती हृदयानन्दं शास्तारं प्रणमाम्यहम्। विप्रपूज्यं विश्ववन्द्यं विष्णुशम्भो प्रियं सुतं विप्रप्रसादनिरतं शास्तारं प्रणमाम्यहम्। मत्तमादङ्गगमनं कारुण्यामृतपूरितं सर्वविघ्नहरं देवं शास्तारं प्रणमाम्यहम्। अस्मत्कुलेश्वरं देवम् अस्मच्छत्रुविनाशनम् अस्मदिष्टप्रदातारं शास्तारं प्रणमाम्यहम्। पाण्ड्येशवंशतिलकं केरले केलिविग्रहम् आर्तत्राणपरं देवं शास्तारं प्रणमाम्यहम्। ओम மணிகண்டன் தேவேந்திரனாகிய புலி மேல் அமர்ந்து மற்ற பெண் புலியோடும் புலிக்குட்டிகளோடும் தேவர்கள் சூழ்ந்து வர நகரத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். மக்கள்லாம் அதிர்ந்து ஓடுறா. இந்த காட்சி ரொம்ப உக்கிரமாகவும் இருக்கு. அதே சமயத்துல மணிகண்டனுடைய இந்த காம்பீரியம் கண்ணை பறிக்கிறது. இருந்தாலும் உயிர் பயம் எல்லாம். என்னடா அது, காட்டுல வளர்ந்த குழந்தை புலியே நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டானே, நாடு காடா மாறிட போறதுன்னு புலம்பிட்டு இங்கேயும் எங்கேயும் ஓடுறாலாம், சத்தத்தை போட்டுட்டு. எல்லாரும் அரண்மனையை நோக்கி ஓடுறா. மக்கள் கடல் அலை மாதிரி எல்லாரும் அரண்மனை வாசல் நின்றுட்டு இருக்கா. ராஜா மேல உப்பரிகையில வந்துட்டேன்னு கீழே இறங்கி வரார். வந்து பார்த்தா எதிர்க்க புலி கூட்டம் அணி அணியாக வருது. அதுக்கு நடுநாயகமாக கையில வில்லும் அம்பும் தரிச்சுண்டு மணிகண்டன் ஒரு புலி மேல அமர்ந்துட்டு வரார். ராஜாவும் கடகடன் ஓடி கிட்ட வரா. தைரியத்தை வரவழைக்கிண்டு மணிகண்டன் பயப்படாத அப்படின்னு சொல்லி புலியிலிருந்து இறங்கி கோட்டை வாசலுக்கு வரார். கையில வில்லு அம்போட ராஜா கிட்ட நல்ல விதமா நான் என்னுடைய சொல்லிட்டு போன கடமையை முடிச்சுட்டேன். இதோ
உங்களுக்கு தேவையான புளி எவ்வளவு வேண்டுமோ இருக்கு. பாத்திரத்தை கொண்டு வந்து எவ்வளவு வேணா கறந்துட்டு போலாம். இந்த புலிகள்லாம் ஒன்றும் பண்ணாது. ராணிக்கு தேவையான அளவுக்கு புலிப்பால் கிடைக்கும். தலைவலி போயிடும். நான் இருந்து இத பார்த்து செய்து முடிக்கிறேன்னு ஐயப்பன் சொல்லவும், புலிகள் எல்லாமும் ரொம்ப சாதுவா நிக்கிறது. தேவர்கள் தானே. அதனால மணிகண்டனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லாம் சாந்தமா நின்னுட்டு இருக்கு. இருந்தாலும் ராஜசேகர பாண்டியன் கொஞ்சம் கை கால்லாம் விடவெடுத்து போயிடுது. ஏன்னா இது ஒன்றும் சாமானிய மனுஷன் பண்ண வேலையா தெரியல. ஏதோ தெய்வம் தான் வந்திருக்குன்றது அப்பதான் நல்லபடியா உணர்றான் அவன். மணிகண்டா, உண்மையை சொல்லுங்க, நீங்க யார்? இது ஏதோ சாதாரண ஒரு இந்திரஜாலம் மாதிரி தெரியல. நீங்க சாதிக்கிற விஷயத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு தேஜஸ்வரூபமா இன்னும் ஜொலிச்சுட்டு இருக்கேன் நீங்க. என் புள்ளன்னு இங்க வந்து சேவகம் பண்றதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. என்னால அந்த மாதிரி உங்களை பார்க்க முடியல. ஏதோ ஜெகதீஸ்வரன் சாட்சாத் பரமேஸ்வரன் தான் இப்படி வந்திருக்கேன். யாரு என்ன தெரியணும். ஏன்னா நீங்க வனத்துக்கு போன உடனே ராணி எழுந்து உட்காந்துட்டா. தலைவலி போயிடுத்து. ஏன்னா அவளுக்கு காரியம் முடிஞ்சு போயிடுத்து. அதனால திரும்பி எங்க வர போறான்னு அவ எழுந்து உட்காந்துட்டா. ராஜா சொல்றார், இந்த புலியெல்லாம் வரணும்னே நான் எதிர்பார்க்கலையே. ஏன்னா ராணி ஏற்கனவே எழுந்து உட்கார்ந்துட்டாளே. இது உங்களுடைய ஒரு சக்தியை காண்பிக்கிறதுக்காக தான் இது நடந்த மாதிரி இருக்கு. புலிய பால் கறக்க வேண்டிய அவசியம்லாம் இப்ப இல்ல. நீங்க திருப்பி அனுப்பி வச்சிருக்கோம். ஆனா உங்களுடைய உண்மை ஸ்வரூபம் என்னங்கிறத நீங்க சொல்லணும். சொன்ன உடனே சொல்லிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல அங்க அகஸ்தியர் வந்துடுறார். ஸ்ரீ பத்மதளராஜ்யஸ்ய பாக்யலக்ஷ்மீ மகாசயः கோயன்ன வேதிதோத்யாபி மயா மணிகலோ முனே தத்ரோதும் யோக்யதா நாஸ்தி மமாபி முனிபுங்கவ கிருபயா வதத சர்வம் லோபாமுத்ராபதே பவானே. அகஸ்தியரை பார்த்த உடனே ராஜசேகரன் நமஸ்காரம் பண்றான். ஏ முனிவரே, பத்மதள ராஜ்யஸ்ய பாக்யலட்சுமி, இந்த பத்மதள ராஜ்யம் என்னுடையது இருக்கே, அதனுடைய பாக்கியத்தின் ஒரு வடிவமாக இங்க ஒண்ணு இந்த ஒருத்தன் வந்து இங்க தோன்றி இருக்கான். மணிகண்டன். அவன் யார்? மகாசயா கோயன் நவேதிதோ, எனக்கு யாருன்னு தெரியல. அத்யாபி மயா மணிகலோ முனே, ஏ முனிவரே, மணிகலஹா, மணிகலனா மணிகலன், மணிகந்தரன், மணிகண்டன் எல்லாம் ஒண்ணுதான். இந்த மணிகண்டன் யாரு? தத் ஸ்ரோதும் யோகியதா நாஸ்தி, எனக்கு அதுக்கான யோகியதா இருக்கோ இல்லையோ தெரியல. இருந்தாலும் முனி புங்கவ கிருப்பையா வதன், அவரோட கிருப்பையினால எனக்கு அந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லணும். தத் சர்வம் லோபாமுத்ராபதே பவான், லோபாமுத்திரையினுடைய பதியான நீங்க தான் இந்த மணிகண்டனுடைய சாராம்சத்தை, தத்துவத்தை எனக்கு சொல்லணும். இவர் யார் என்னன்னே புரியலையே, எனக்கு ஒரு பிரமிப்பா இருக்குன்னு ராஜா சொல்றார். ஏஷவை பகவான் சாக்ஷாத் தேவோ ஹரிஹராத்மஜம் மோகயன் மாயையா லோகம் கூடஸ்சரதி பூமிஷு. அரசனே, இவர்தான் பகவான் சாட்சாத் ஹரிஹராத்மஜம் தேவஹா, ஹரிஹரர்களுடைய புத்திரனான பரம்பொருள். சாட்சாத் உனக்கு முன்னாடி நிக்கிறது இவர்தான்.
மணிகண்டன்ற பெயரோடு பூலோகத்துல உலகத்தெல்லாம் மாயையால மயக்கி பூமியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். மோகயன் மாயையாலோகம் கூடஸ்சரதி பூமிஷு. ரொம்ப தாத்பரியமான ஸ்லோகங்கள் இதெல்லாம். மாயையினால உலகத்தில் ரகசியமாக திரிகிறார். தான் மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறார். ஆனா உண்மையில அவர் சாஸ்தா, அவர் தான் பூதநாதன் அப்படின்னு ஒரு சாதாரணமா பௌராணிகமா எடுத்துக்கலாம். மாயையா லோகம் மோகையன்னு கூடஸ்சரதி பூமிஷுங்கிறது அந்தர்யாமியாக எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற பரம்பொருளாக பரமாத்ம ஸ்வரூபமாக இருந்து கொண்டு மோகத்தினால உலகத்தை மயக்கிண்டு உலகம் முழுக்க தான் இருக்கார். ஆனா அது தெரியாம மக்கள்லாம் மோகத்தினால உழண்டு இருக்கா. எங்க இருக்கார் சுவாமினே தெரியாம. அப்படின்னு இதுக்கு இன்னொரு அர்த்தம். மோகயன் மாயையா லோகம் கூடஸ்சரதி பூமிஷு. இப்படி அகஸ்திய முனிவர் மணிகண்டனை அவ அப்பாட்ட இவர்தான் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கறதோட அந்த அத்தியாயம் முடியறது. மகிஷி மர்தனம் என்கின்ற 6வது அத்தியாயம் முடிஞ்சு 7வது பாண்டியபூபனுக்கு அனுகிரகம் பண்றது. இங்க பூதநாத கீதை அது மாதிரி நிறைய தத்துவார்த்தங்கள்லாம் சொல்லப்படுறது. அப்போ பூதநாதனை பத்தி அகஸ்தியர் சொன்னதை கேட்ட உடனே ராஜசேகரன் ஆகிய ராஜா பயம், மரியாதை, பக்தி, வாத்சல்யம், பாசம் எல்லாம் கலந்து போயிடுது. கையை குவிச்சுண்டு வேண்டிக்கிறார், நமஸ்காரம் பண்றார். புத்திரனாச்சே, புத்திரன்னு பாக்குறதா பகவான்னு பாக்குறதா? தன் தாசனா இருந்தா அவனுக்கு தான் தாசனாச்சே, எப்படி பாக்குறதுன்னு தெரியாம ஒரு பிரமிப்போட பிரார்த்தனை பண்றார். பூதநாத பாஹி மாம், சமஸ்தநாத பாஹி மாம், வேத வேத்ய பாஹி மாம், விரிஞ்சி வந்திய பாஹி மாம், பக்தலோக பாலனைக லோலுப கிருபாகர விதாயக நமாமி பாத பங்கஜம் சதா. பாரணேந்திரபாஜி சிம்ஹவாகன வராசன வாரிஜாசனாதிதேவ சேவ்ய வாகனா கிருதே இந்திரவந்தனீய பாத சுந்தர மனோகரா சந்திரசூரிய வீதிஹோத்திர நேத்திர சாஸ்திர கோவித சாமகான லோலுப சாது பூஜனீய பாதுகா சோமசுந்தராஸ்ய சாந்தசீல சன்மபாலகா சத்யரூப புத்தரூப நித்ய சுத்த நிர்மலா அத்யுதார பக்த சித்த நர்த்தன பிரவர்த்தகா பஞ்சஜாயகாரி புத்திர வேத்ரஹஸ்த பாஹி மாம் பஞ்சபூத சஞ்சய பிரபஞ்சசார பாஹி மாம் நாரதாதி பூஜனீய தாபநாசன விபோ வீரபாஹு வர்ணனீய வீரிய சௌர்ய வாரிதே உத்திதா பந்தகார கிருந்தன பிரபாகர மத்தியலோக சிந்தித பிரபாகர சுகப்பிரதா. இப்படி ஸ்தோத்திரத்தை பண்றார். ஏ பூதநாதா, என்ன ரட்சிக்கணும். பாஹிமாம் பூதநாத, நீ யார்? சமஸ்தநாத, எல்லாருக்கும் நாதனாக இருக்கக்கூடிய தலைவன், என்ன ரட்சிக்கணும். உன்னை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? வேத வேத்தியம், வேதங்களுடைய சுரூபம் நீ. வேதத்தினாலதான் உன்னை தெரிஞ்சுக்க முடியும். வேற பிரமாணங்கள்னால நீ அனதிகதம். வேத பிரமாணத்தினால ஆத்மஸ்வரூபமாக அறிந்து கொள்ளப்படக்கூடியவன் நீ. விரிஞ்சி வந்திய நீ பிரம்மாவாலேயே வணங்கப்படக்கூடிய ஒரு சுரூபம். என்ன நீ ரட்சிக்கணும். பக்தர்கள் அவர்களுடைய லோகம் எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியவன் நீ. கிருபையோடு கூடியவன் நீ. எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் நீ.
உன்னுடைய பாத பங்கஜங்களை சதா நமஸ்காரம் பண்ணிட்டு நான் இருப்பேன் அப்படின்னு அவர் ராஜசேகரரே பாடுறார். யான வாகனம், சிம்ம வாகனம், புலி வாகனம், இது எல்லாத்தோடும் இருக்கிறவன் நீ. பாரிஜாசனன் என்கின்ற பிரம்மாவானவரால் சேவிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்வரூபம் நீ. இந்திரனால வணங்கப்படுகின்ற பாதம், அந்த பாதாரவிந்தத்தினுடைய அழகும் ரூப சௌந்தர்யமும் கூடிய ஒரு ஸ்வரூபம் நீ. சந்திர சூரிய அக்னி என்ற 3 கண்களோடு இருந்து கொண்டு சாஸ்திரங்களுக்கெல்லாம் உயர்வான தத்துவமாக இருந்து கொண்டிருக்கின்றவன் நீ. நீ என்னை காப்பாத்தணும். சாமகான லோலன், சாமகானத்தில் இருக்கக்கூடிய பிரணவ தத்துவங்கள் எல்லாம் பிரகாசிக்கின்றவன் நீ. உத்காதம் என்கின்ற ஓம்காரம் சாமகானத்துல பிரகாசிக்கின்றதே, அந்த ஸ்வரூபமாக நீதான் விளங்குகின்ற. சாதுக்கள்னால, ஞானிகள்னால, மகான்கள்னால தியானிக்கப்படுகின்ற ஸ்வரூபம் உன்னுடையது. சந்திரனை சூடிய ஒரு அழகான ரூபம் உன்னுடையது. குளிர்ச்சியான சாந்தமான தர்மங்கள் உன்னால பரிபாலனம் செய்யப்படும். சத்தியஸ்வரூபமாகவும் புத்தஸ்வரூபமாகவும் நித்திய சுத்தஸ்வரூபமாகவும் நீ இருக்க. சத்தியரூப புத்தரூப நித்திய சுத்த நிர்மல சச்சிதானந்தம் என்கின்ற பதத்தை சத்துங்கிறத சத்தியரூபம், சித்துங்கிறது புத்த ரூபம், ஆனந்தம்ங்கிறது நித்திய ரூபம்னு இங்க 3ஆக பிரிச்சு சொல்றார். சத்தியரூப புத்த ரூப நித்திய சுத்த நிர்மல அத்யுதார பக்த சித்தன நர்த்தன பிரவர்த்தக. பக்த சித்தத்துல உதாரமான பக்தர்களுடைய சித்தத்துல நர்த்தனம் பண்ற நீ. எப்பவுமே தர்மசாஸ்திர ஐயப்பா ஐயப்பா ஐயப்பான்னு ஐயப்ப பக்தர்கள்லாம் உன்னையே மனசுல போட்டு ஆனந்திச்சுட்டு இருக்கா. அங்க தாண்டவம் பண்ற நீ. பஞ்சசாயக ஹாரி புத்திர வேத்திர ஹஸ்த பாகிமா. பஞ்சசாயகாரின்றது பரமேஸ்வரன், அவனுடைய புத்திரன் நீ. பஞ்சபூத சஞ்சய பிரபஞ்ச சார, இந்த பஞ்சபூதங்கள்னால ஆன பிரபஞ்சத்தினுடைய சாரம் நீதான். இந்த உலக வாழ்வு ஏன் நடக்கிறது? நான் உன்னுடைய ஒரு சொரூபத்தினாலதான் இயங்கிறது. உனக்காகவே உலகங்கள்லாம் இயங்கின்னு இருக்கு, வந்து ஒன்னதான் அடையிறது. அதனால உலகத்தினுடைய சாரமா நீ இருக்க. நாரதர் முதலான முனிவர்கள் பூஜிக்கப்படுற, எல்லாருடைய துக்கத்தையும் தாபத்தையும் நீக்கிறவன் நீ. பல கணங்கள் சேவிக்கின்ற ஒரு சொரூபம். சூரிய பிரகாசமாக உலகத்தை பிரகாசிச்சு கொண்டிருக்கின்ற ஒரு ஸ்வரூபம். மத்தியலோகத்தில் இருந்து மக்களை எல்லாம் காப்பாற்றி நித்திய ஆனந்தத்தை கொடுக்கிறவன் நீ. அப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்றார். துஷ்டேன மந்திரினா தேவயத் கிருதம் துஷ்கிருதம் துவயி சிந்திதே தக்ஷந்து மகோ நார்காகம் நளினேக்ஷணா வினா தண்டேன தம் மோக்தும் நேச்சாமி சகலேஸ்வர வதாத் சாம்ஷா வாக்கியம் வஞ்சனாத்தஸ்ய மத்பிரியா
வினா தண்டேன தாம் மோக்தும் அதோ நேச்சாமி மானசே யதா த்வதாஜ்ஞாம் கர்த்தும் ச தாவாஹம் தத்பரஸ் சதா. ராஜா இப்ப சொல்றான், இந்த மந்திரி பண்ண ஒரு கொடுமை உங்களை காட்டுக்கு அனுப்ப வேண்டியதா போயிடுச்சு. என்னுடைய பத்னி கிட்டையும் வஞ்சனையான போதனம் பண்ணி கபட நாடகம் ஆடி இப்படி ஒரு மகா பாபத்தை என்ன செய்ய தூண்டிட்டா இவாள்லாம். அதனால இவாளுக்கு தண்டனையை கொடுக்கணும், முக்கியமா மந்திரிக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோன்றது. என்ன தண்டனைன்னு நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டு இந்த புலி எல்லாம் வந்த வரைக்கும் போறோம், தேவர்கள் எல்லாரையும் திருப்பி அனுப்பி வச்சிருக்கோம். ஏன்னா எல்லாரும் பயந்து நடுங்கின்னு இருக்கா. உங்களுக்கு தெரியாதது இல்ல, நீங்க இந்த விஷயத்த பண்ணணும்னு சொன்ன உடனே புலிகள்லாம் மறைஞ்சு போயிடுது, மக்கள்லாம் நிம்மதி அடையறா. அப்புறம் சாஸ்தா சொல்றார், நான் வந்ததே ஒரு அவதார நோக்கம்தான். அதனால அது நடக்கிறதுக்காக மற்ற விஷயங்கள் அதுக்கு அனுகூலமா நடந்தது, அவ்வளவுதானே ஒழிய இதுல மந்திரி மேல தப்போ உன்னுடைய பத்னி மேல தப்போ ஒன்றும் கிடையாது. அவள்லாம் இந்த சிருஷ்டியில நடக்கிற விஷயங்கள்ல ஒரு பகடை காய்கள். அதனால அவ அப்படி செய்யற மாதிரி ஆச்சு. அவளாலதான், அந்த மந்திரி பண்ணதுனாலதான் என்னுடைய பல அவதார விஷயங்கள் நடந்தேறி. அதனால அவர் சகாயம் தான் பண்ணியிருக்கார். அதனால ஒன்னும் அவளுக்கு பண்ண வேண்டியதில்லை, எல்லாரும் சௌக்கியமா இருக்கும்ட்டார். வேற என்ன வர வேணும் உனக்கு கேளுன்னு சொல்லி ராஜாவை பார்த்து கேட்கிறார். ஏன்னா உங்களோட அபிமானத்துக்காக தான் நான் இங்க இருந்தேன், நீங்க என்ன கேட்டாலும் வரம் தரேங்கிறார் ஐயப்பன். உடனே ராஜன் கேட்கிற பூபதி சொல்றான், பகவானே உங்க கட்டாட்சம் இருக்கும் பொழுது வேற என்ன வர வேணும், அப்படி நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சா எனக்கு இந்த சம்சார மோட்சம், சம்சாரத்திலிருந்து மோட்சம் கொடுக்கணும், எங்களோட வம்சத்தை என்னைக்கும் நீ காப்பாத்தணும், நித்தியம் என்னுடைய இந்த தேசத்துல நீங்க வாசம் பண்ணணும், இந்த 3 விஷயம் எனக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜன்ம மிருத்யாதி துக்கானாம் நாசாய மஹீபதே கர்மணோ நாசனம் முக்கியம் ததுபாயம் நிசம்யதாம். அவர் சொல்றார், இந்த துக்கங்கள்லாம் போகணும்னா முதல்ல கர்மக்ஷயம் ஏற்படும். கர்மக்ஷயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம்தான் துக்க நிவர்த்தி ஆகும். கர்மக்ஷயம் ஏற்படுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் பூதநாத கீதை. அந்த பூதநாத கீதையில 8 அத்தியாயங்கள் இருக்கு. பிரம்மலக்ஷண யோகம், பிரம்ம ஞான யோகம், குணத்ரய யோகம், தத்துவ விஞ்ஞான யோகம், கர்ம விபாக யோகம், பக்தி விபாக யோகம், கர்மாகர்ம யோகம், வர்ண விபாக யோகம்னு 8 அத்தியாயங்களாக பல விஷயங்களை சொல்லிட்டே வரார் சுவாமி. இந்த கிரந்தம் தனி கிரந்தமாக வெகு நாட்களாக அச்சிடப்பட்டு மலையாளத்திலேயே அச்சிடப்பட்டு வந்துட்டு இருக்கிற கிரந்தம்.
ரொம்ப அற்புதமான விஷயங்கள் பகவத்கீதையில எப்படி பகவான் சொல்றாரோ அந்த மாதிரி இங்க பூதநாத கீதையில சாஸ்தா சொல்றார். நமஸ்துப்யம் பகவதே சர்வ வியாபார சாட்சிணே அவிகாராய நித்யாய பூதானாம் பதயே நமஹ. பகவான் உவாச்ச ஜன்ம மிருத்யாதி துக்கானாம் நாசனாய மஹீபதே கர்மணோ நாசனம் முக்கியம் ததுபாயம் நிஷம்யதாம் அப்படின்னு சொல்லி இது ஆரம்பிக்கிறது. அப்புறம் பக்ஷணேன வினாராஜன் சுநாசம் யதாதமம் கர்மநாசம் வினாராஜன் நாசம் வினா ஜன்ம நாசம் இச்சதி பூதலே. இச்சதி பூதலே இது மலையாளம் ஓரளவுக்கு தான் எனக்கு படிக்க வரும். மலையாளத்துல இருக்கு அந்த கிரந்தமே. அதனால அகஸ்திய முனிவர் அவரும் நமஸ்காரம் பண்றார். அகஸ்தியரை பார்த்து ஒரு ஆனந்தமான முருவலை கொடுக்கிறார் பகவான். உடனே அகஸ்தியர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த கர்மநாசத்தினாலதான் மோட்சம் கிடைக்கும்னு நீங்க சொன்னேனே, அத ரொம்ப விஸ்தாரமாக தத்துவோபதேசத்தை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்க, அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ண உபதேசம்தான் பூதநாத கீதை. அந்த பூதநாத கீதையாக நீங்க சொல்றது உலகம் இருக்கிற வரைக்கும் பிரகாசிக்கும் அப்படின்னு அகஸ்தியரும் வாக்குனால உச்சரிச்சுட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அவர் மறைஞ்சிட்டார். அதுக்குள்ள மாத்தியானிக காலம்லாம் வந்துடுத்து எல்லாரும் அவாவா காரியங்களை பண்றா. மணிகண்டனுக்கும் தேவையான உணவுகள்லாம் வச்சு பிராமணாலாம் வந்து பூஜிக்கிறா. அப்புறம் எல்லாரும் ஆகாரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ராஜா மணிகண்டனை பெரிய சொர்ண சிம்மாசனத்துல அமர வச்சு நமஸ்காரம் பண்றார். அப்புறம் எல்லாரும் புலித்தோல்ல உட்கார்ந்துட்டு பகவான தியானம் பண்றா. அதுக்கப்புறம் பகவான் இந்த ஞானோபதேசத்தை ஆரம்பிக்கிறார், பூதநாத கீதை. முதல்ல பிரம்மலட்சண யோகம் சொல்றார். பக்ஷணேன வினாராஜன்னே க்ஷுண்ணாசம் து யதா ததா கர்மநாசம் வினா ஜன்ம நாசம் இச்சதி பூதலே கர்ம ஜன்ம நிசம்லீனம் மாதுர்யம் சுகலே யதா லீயதே சேத்யஸ்சித்தம் பிரம்மணி அபி மகாமதே தஸ்ய கர்மாணி நஷ்யந்தி வித்தி பார்த்திவ சத்தமா. பக்ஷணம் இல்லாமல் பக்ஷணம்னா சாப்பாடு. நம்ம ஊர்ல பக்ஷணம்னா வந்து நொறுக்கு தீனியதான் பக்ஷணம்னு சொல்றோம். இங்க பக்ஷணம்னு வார்த்தைய சம்ஸ்கிருதத்துல சாப்பாடுன்னா ஆகாரம் இருக்கும்.
ஆகாரம் இல்லாமல் பசி தீருமோ? தீராது. இந்த மாதிரி கர்மா எப்போ முடிவுக்கு வருதோ அப்பதான் ஜனன மரணங்கள்ல இருந்து விடிவு கிடைக்கிறது. இந்த மாதிரி ஜென்மாவையும் கர்மாவையும் பிரிக்கவே முடியாது. எப்படி சர்க்கரையும் சுவையும் பிரிக்க முடியாதோ, கர்ம ஜென்ம நிசன்லீனம், கர்மாவும் ஜென்மாவும் சேர்ந்துதான் இருக்கு. எத மாதிரினா மாதுரியம் சுகலேதா லீயதே சேத் யஸ்ய சித்தம், யாருடைய சித்தமானது பிரம்மணி அப்படி மகாமதே பிரம்மஸ்வரூபத்துல போய் நிலைச்சு நிக்கிறதோ அவனுக்கு மட்டும்தான் கர்ம நாசம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி முதல்ல கர்ம க்ஷயம் ஏற்படும். அதனாலதான் இங்க தர்மசாஸ்தான்னு சொல்றோம். ஐயப்பனானவர் என்ன பண்றாருன்னா பரபிரம்மத்துக்கு நோக்கி எடுத்துன்னு போறார். அதுக்கு முன்னாடி இருக்கிற கர்ம வினைகளையும் நீக்க பண்றார். அதனாலதான் இந்த 41 மண்டலம் உபவாசம் இருந்து பலவிதமான அனுஷ்டானங்களை பண்றதுனாலதான் இந்த கர்மக்ஷயம் ஏற்படுது. அதனால பிரம்மத்தை சொல்லிட்டே கர்மக்ஷயத்தையும் சேர்த்துதான் சொல்லிட்டே வரார். பிரம்மத்துக்கு ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, நடு கிடையாது. ஸ்வயம் பிரகாசமா இருக்கக்கூடியதுதான் பிரம்மம். அது காலத்துக்கு அப்பாற்பட்டது, வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது, குணத்திற்கு அப்பாற்பட்டது, ஞானஸ்வரூபமா இருக்கு, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு, சர்வ வியாபியா இருக்கு, நம்ம ஆத்மாவாக இருக்கு. அதுவே தத்துவமசின்ற வாக்கியங்களாக வேதாந்தங்கள்னால சொல்லப்படுறது. இப்படி எல்லாம் பிரம்மத்தினுடைய தத்துவத்தை சொல்லிட்டே வரார் பகவான். தங்கத்தை எடுத்துட்டேன்னா ஆபரணங்கள் இருக்கு, அணிகலன்கள் இருக்கு, எல்லாம் மாறி மாறி இருக்கு. ஆனா ஸ்வர்ணம்தான் அதனுடைய சுரூபமாக இருக்கு. அது மாதிரி இங்க உலகத்துல இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஒரே பரம்பிரம்மன் தான் மாயா காரியத்தினால பலவாக தெரியறது. இப்படி பிரம்மத்தை பத்திய உபதேசத்தோட ஆரம்பிக்கிறார். உடனே ராஜா கேட்கிறார், பிரம்மம் ஒண்ணுதான், அது தவிர வேற இல்லைன்னு சொல்றேளே, அப்படின்னா மாயினால தெரியுதுங்கிறலே, அந்த மாயை மட்டும் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கிறார். ஒண்ணுதான் இருக்குன்னா அப்ப மாயை ஒண்ணுதானா, ரெண்டாவதா? இது எப்படி ஏத்துக்க முடியும்? மாயை எங்கேருந்து உருவாச்சு, அது எங்க இருக்கு, அது எப்படி பிரம்மத்தோட சம்பந்தப்படுறது, தனியா இருக்கா, பிரம்மத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கா, புரியலையேங்கிறார். பகவான் சொல்றார், மாயைங்கிறது இல்லாத ஒரு வஸ்துதான் மாயை. அது இருக்குன்னு தெரியறதே அஜ்ஞானம்தான். அந்த அஜ்ஞானம் மாயையினால உன்னை பலவாக காண்பிக்கிறது. அதனால நீ கர்மாக்கள்ல உன்னை போய் ஆழ்த்துறது. ஆனா அதனுடைய தன்மை பிரம்மமே தான். ஏன்னா இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான். அதனால பிரம்மத்துக்கு ஆதி இல்லை, அந்தம் இல்லைங்கிறதுனால மாயையும் அத மாதிரி நினைச்சுக்க கூடாது. மாயை இல்லாத வஸ்து. உனக்கு அஜ்ஞானம் இருக்கிற பொழுதுதான் மாயை இருக்கிறதாக தெரியறது. உண்மையில பார்த்தா அதுவும் இல்லை, இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான் அப்படின்னு வேதங்கள் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்றதே அப்படின்னு பூதநாதர் சொல்றார். அதனால இங்க பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் பிரம்ம வஸ்து தான். யார் ஒருத்தன் நான்ற எண்ணத்தோட தெரியறானோ அவனுக்கு மட்டும்தான் நான் வேற இது வேறங்கிறதெல்லாம் இருக்கு. அந்த நான் என்பது இல்லாம போயிடுதுன்னா நான் அல்லாததும் இல்லாம போயிடுறது. அதனால சர்வம் பிரம்ம இவ என்று சொல்லி அந்த பூதநாத கீதையை ஆரம்பிக்கிறார். மேல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.